சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் சிம்லாயுத்மே கலகஸ்தாயி தீமிகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை, உங்களுடைய வேண்டுதல் வீண் போகலங்கள். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு படைத்தவனால் பழிக்கப் போகும் 2 விஷயங்கள். அதே போல இனி இப்போ ஒரு 11 மாதங்களுக்கு குழப்பம் இல்லை, பிரச்சனை இல்லை, ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த 11 மாதங்களுக்குள்ள. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குருவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள்லாம் பதிவிட்டு வச்சு பார்க்கல, நான் சேனலை போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளோ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொன், பணம், தங்கம் இதைத்தான் குறிப்பது. ஸோ தங்கம் பணத்தை கூட நம்ம எப்படினாலும் சம்பாதிச்சு வாங்கிட முடியும். ஆனால் அறிவு, கல்வி, திறமை மிக எளிதாக கிடைச்சிடாது. அதைத்தான் புதன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு உண்டான திறமையும் அறிவையும் தெளிவையும் கொடுத்து பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தப்பிப்பதற்குண்டான வழியை கொடுக்கிறாரு. மிக முக்கியமா இந்த 2026 திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை நிச்சயம் செய்ய போகிறார் இந்த புதன் பகவான். அடுத்து 11 மாதங்கள். அது என்னங்க 11 மாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ மீன ராசியில நீசமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நீசத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அது நீசம்னா பலம் இழந்து போவது. அவர் மேசராசிக்கு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைஞ்சு வர்றாரு. மீண்டும் அவர் மீன ராசிக்குள்ள நுழையணும்னா, அதாவது பலம் இழக்கணும்னா கிட்டத்தட்ட 11 மாதங்கள் ஆகும். அப்போ இந்த 11 மாதங்கள்ல புதன் பகவான் ஆட்சியும் ஒரு முறை உச்சமும் கண்டிப்பா அடைவார். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நல்லதை இந்த புதன் பகவான் செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது, மகர ராசிக்காரங்களுக்கு முதல்ல இந்த சொத்து பத்திர வில்லங்கங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், படிப்பில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பா சரியாகும். சர்டிபிகேட்டு, டாக்குமெண்ட்டு, உங்களுடைய பத்திரம், இதுல ஏதாவது வில்லங்கங்கள், பிரச்சனைகள், அது சம்பந்தப்பட்ட தகராறுகள் இருந்தால் அது இப்போ சரியாகும். உங்க பேருக்கு ஏதோ ஒரு சொத்து பதிய போறீங்க இந்த 2026. ஒரு 2 வீலர், கார், வண்டி, வாகனம், ஒரு நிலம் அல்லது வீடு, ஏதோ ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல நடைபெற போகுதுங்க, உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மகராசிக்காரனுக்கு நிச்சயம் உண்டு. அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு தவறான நபரை நான் திருமணம் முடிச்சிட்டேன், இதுல இருந்து நான் ஒரு விடுதலை அடைஞ்சா போதுன்னு விவாகரத்துக்கு, டிவோர்ஸ் கேஸுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த டிவோர்ஸ் கேஸும் முடியும். இப்படி எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயத்தில் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும், முடிவு கிடைக்கும். ஒன்று அதுல வெற்றி, லாபம் அல்லது முடிவு கண்டிப்பா உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா புதுசா ஒரு வேலையில நுழைவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நீங்க அட்டன் பண்ணக்கூடிய தேர்வுகளில், இன்டர்வியூல சக்சஸ் கிடைச்சி வேலை வாய்ப்பு கிடைச்சும், வேலையில புதிய ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்க போது, புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ கண்டிப்பா அது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுடைய வேலைகள்ல ஒரு தெளிவு பிறக்கும். வேலையில கூட இருந்தவங்க பண்ண டார்ச்சர், தொந்தரவு, இதனால வேலை பறி போயிருமோ அப்படின்லாம் பயந்துருப்பீங்களே, அப்படிப்பட்ட பயம் வேண்டாம். அதுல ஒரு தெளிவுகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுல முதல்ல நான் சொன்ன விஷயம், சொத்து பத்திரம், வில்லங்கங்கள், வேலையில பறிபோயிருமோ அப்படின்னு பயந்து சம்மந்தப்பட்ட வேலையில நிரந்தரமான ஒரு போஸ்டிங், இப்படிப்பட்டதுல நீங்க நினைச்சு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, எப்படா முடியும், எப்படா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த நினைப்பு இப்போ தேவையில்லை. ஏன்னா புதன் அதை சுமுத்தா ரொம்ப ஈஸியா செஞ்சு கொடுக்க போறாரு இந்த 2026. சரிங்களா? கண்டிப்பா அந்த வேண்டுதல் உங்களுக்கு பழிச்சிருங்க. இதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பதவி உயர்வு, ப்ரொமோஷன், அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு, சினிமா சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மற்றும் மேடை ஏறக்கூடிய சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஸ்டேஜ் ஏறி நீங்க பாராட்டப்படுவீங்க. புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஒரு முயற்சி, புதிய ஒரு ஆராய்ச்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மகர ராசிக்காரங்கள் தான் அதுல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுடைய தன்மானம் அல்லது கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீர்கள்.
ஸோ அப்படிப்பட்ட வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க காப்பாற்றப்படுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது இரண்டாவது விஷயமாக கண்டிப்பா இந்த 11 மாதங்களுக்குள்ள மகராசிக்காரர்களுக்கு தீரும். உங்களுடைய மானம், கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தீரும். பதவி போட்டியில் இருந்த அந்த பதவி வாய்ப்பு தன்னை போல வாண்டடா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதே போல மகர ராசிக்காரங்களுக்கு உங்க குடும்பத்துல புதுசா ஒரு உறவு உள்ள வரப்போறாங்க. ஒன்று அது குடும்ப வாரிசாக இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கை ஏற்பட்டு துணையாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகமும் கண்டிப்பாக அந்த 2026 இருக்கு. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி தவறான ஒரு நபரை திருமணம் முடிச்சிட்டாலோ அல்லது ஒரு துணையில் மாட்டிக்கொண்டாலோ காதல் வலையில சிக்கி கொண்டாலோ அதுலேருந்து ஒரு விடுதலை அடைகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதோட பிடிக்காத ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையிலேருந்து வெளியில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 2026 புதன் அதுக்குண்டான வழியையும் தெளிவையும் அறிவையும் புத்தியையும் உங்களுக்கு கொடுப்பாரு. சான்ஸை கரெக்டா நீங்க பயன்படுத்தினா அதுல இருந்து நீங்க வெளியில் ஏறிட முடியும். சரிங்களா? ஸோ இதுல இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவானுடைய, அதாவது கடகராசிக்கு வந்து குருவான் உச்சமடைவார், அவருடைய நேரடி பார்வை கிடைக்கிறதுனால ஜூன் மாதத்திற்கு பிறகு மிக மிக அற்புதமான வீட்டில் ஒரு சுபகாரியம், சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடைபெறும். ஓகேங்களா? இதுல புதன் பகவான் மிதுன ராசியில் ஆட்சியும் கன்னி ராசியில் உச்சமும் அடைவார். அப்போ குறிப்பிட்டு ஆணி ஆடி மாதங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வேலையில ஒரு முன்னேற்றம், வேலையில ஒரு மாற்றம் கண்டிப்பா நடைபெறும். அந்த ஆணி மற்றும் ஆடி மாதங்கள்ல கடன் வாங்கிறாதீங்க, அது நிரந்தர கடனாக உங்களுக்கு அமைஞ்சிரும். சரிங்களா? கடனை அடைக்கவே முடியாது. ஸோ ஆணி ஆடி மாதங்கள்ல கடனை அடைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க. ஓகேங்களா? ஆனா வேலைக்கு உண்டான உத்தரவாதம் நான் கேரண்டியா கொடுக்க முடியும். அதற்கு அடுத்து புரட்டாசி ஐப்பசி போன்ற மாதங்கள்ல இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அல்லது வேறு ஒரு தொழில நீங்க முதலீடு பண்றது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு வழி ஒரு சான்சஸ் கிடைக்கிறது அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கும். பெரிய ஒரு அதிகார அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். நீங்க வெகு தொலைவில் சென்று பயணிக்கக்கூடிய அல்லது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு வேலையோ ஒரு பிசினஸோ அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெளிநாடோ அல்லது வெளி மாநிலங்களோ கிளிக் ஆகும். ஸோ அந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தரும். இருக்கிற பிரச்சனையிலிருந்து அப்பாடா தப்பிச்சுட்டா, எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக விட முடியும். சரிங்களா? இவை அனைத்தையும் செய்து கொடுக்கும் இந்த புதன் பகவான். இந்த புதன் பகவானுக்கு உரிய ஒரு ஸ்தலம் சென்றால் திருவெண்காடு. அங்கதான் புதனுக்குரிய ஸ்தலம், நவகிரகத்துக்குரிய ஸ்தலம். ஸோ அங்க சென்று புதன்கிழமை என்று புதன் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள். பயறு வகைகளை நிவேதனமாக, அதை நெய்வேத்தியமாக படைத்து வணங்க, அது ரொம்ப நல்லது. அங்க செல்ல முடியலையா, உங்க ஊர்ல பக்கத்துல கோயில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல கூட புதன் பகவானுக்கு புதன்கிழமை என்று இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யுங்க. பெரிதளவு ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு பண்ணும். அதே போல படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த உதவிகள், கல்விக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்க. இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மானம் சம்பந்தமான கௌரவ சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களை காப்பாற்றும். ஸோ தர்மம் ஒன்றே தலைகாக்கும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீங்க செய்யக்கூடிய தர்மமும் புண்ணியங்களும் உங்களை காப்பாற்றும். ஷுயரா இந்த டெஃபினட்டா இந்த 2026 தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி 10 நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.